ஏய் கப்பலில் குழந்தைங்க வச்சுருக்கானுங்க பாருங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா சூடு ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இங்கே இருக்குங்க. சரிங்களா, அதை சும்மா அப்படியே பார்த்துட்டு போவோம். இப்போ க்ளோஸு இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு போவோம், அதை மார்க் பண்ணி வச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வாரேன். விளைச்சா சுடு ஹவுஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது இது வந்துட்டு சுடு ஹவுஸ் அப்படின்னா எங்கே நிற்கிறோம், இந்த பக்கம் போகிறோமோ இல்லை, சுடு ஹவுஸ்ன்றது இந்த பக்கம் இருக்குங்க. ரூட்டு மாறிட்டோம். எந்த பக்கம் ஏதோ ஒன்று இருந்துச்சு, நான் அதை பார்த்துட்டு அப்படியே அங்கிட்டு போயிட்டேன். குவைத் நேஷ்னல் மியூசியம், அதுதாங்க அது நேஷ்னல் மியூசியம் தாங்க. அது நம்ம மாறி ரூட் மாறி வந்துட்டு அந்த பக்கம் போகணும். நேஷ்னல் மியூசிக்கு போனால் பார்த்தியா தகிவு. சரி, சுடு ஹவுஸ் அது எங்கே இருக்குது அப்படின்னா நேஷ்னல் குவைட் லைப்ரரி இருக்குங்க. அந்த இருக்குது பின்னால், இது லைப்ரரிங்க. இது லைப்ரரி. சரியா, நம்ம இப்போ எங்கே போவோம்னா எங்கடா தாக்கிவு அங்கே இருக்கேன். சரிங்களா, இப்போ இந்த ரவுண்டை போட்டில் நிற்கும். அங்கே சுற்றி இங்கே சுற்றி நிற்கிற, எங்கே நிற்கிறேன்னு மட்டும் விளங்குது. நேஷ்னல் லைப்ரரிக்கெலாம் விடுவாங்களான்னு தெரியாது. அங்கே மியூசியம் ஒன்று இருக்குன்னு போட்டிருக்கு, அதனால் போகலாம். ரைட்டு, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் சுடு ஹவுஸு. அதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க அல் பாபர் ஹவுஸ். நான் நினைக்கிறேன் சுடு ஹவுஸ் வேறு, அல் பாபர் ஹவுஸ் வேறு. ஓகே, நான் எப்படி இதை பார்த்துட்டு கிளம்புவாங்க. சீ சைடுங்க, அந்த பக்கம் சீ சைடு. சுடு ஹவுஸ் கைவினை பொருட்கள் மாதிரி விஷயங்கள் இருக்குது தெரியும், அது செய்கிறது. ஆனால் இது பழைய வீடு, பழைய வீட்டெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ எப்படி இருக்குது தெரியுமா, நம்ம வீட்டில் அதெல்லாம் உடச்சி, நம்ம நாட்டில் அதெல்லாம் உடச்சி ஹோட்டலும் ரெஸ்டாரண்ட்டும் கட்டிகிட்ருக்காங்க. ஒரு நாள் இங்கே வரணுங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நான் நினைக்கிறேன் இதுக்கு டிக்கெட் இருக்குது போல், பார்ப்போம். உட்காந்துனா தண்ணியை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். ஏய் கப்பலில் குழந்தைங்க வச்சுருக்கானுங்க பாருங்க. பாரு, இதை பார்த்தா அதை வடிவேலு சுறா படத்தில் கொண்டு கப்பலை நிப்பாட்டின மாதிரி தான் இருக்குது. அம்மா முடிச்சு இதை இங்கிலிக்கு வச்சு கட்டினாங்களா இல்லாட்டி யூஸ் பண்ண ஒன்று கடலில் இருந்து தூக்கிட்டு சொல்லலை. அது கடல் இந்த போது பக்கத்தில் தான் இருக்குது, அப்படியே தூக்கி ஒன்று வச்சுருப்பாங்க. எவ்வளோ பெருசு. பில்டிங் அவசரத்துக்கு இருக்குது, அதுவும் ஃபுல்லாக மரத்தில். இது வந்துட்டு ஒரு மியூசியம். சரிங்களா, இது நாளைக்கு நம்ம இதுக்கும் வருவோம்.
கவலைப்படாதீங்க. அப்படி உள்ள பேர் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும்னா இப்போ நம்ம இப்படி போகணும். டைம் சரி, நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும். ஒரு இடம் தான், அது மட்டும்தான். தனியாக ஒரு இடத்துக்கு தான் ட்ராவல் பண்ணணும். இந்த ஒரு இடத்த பார்க்குறதுக்காக அப்படி. ஏன்னா நாளைக்கு இருந்து வேலை இப்போது ரொம்ப நேரம் வெளியில் ஸ்பெண்ட் பண்ணல. அது ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த நாள் வேலைக்கு போகணும். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கா, இது வந்து சீ சைடு. அந்த சீ சைடு நம்ம போகாது. இது வந்து ஹைவே. நினச்சா மாறலாம், நான் போன டைம் ஆகிடும். இப்போ ஆல்ரெடி 8:45. நம்ம இப்படியே போனால் இந்த தஹான், இந்த ஃபைன் ஆர்ட் ஆஃப் பில்டிங்னு சொல்லிட்டு தஹானியா கார்டனியா மியூசிக் கார்டன்ஸ், இந்த ஃபைன் ஆர்ட் ஆஃப் பில்டிங்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நேஷ்னல் கவுன்சில் ஃபார் கல்ச்சர் ஆர்ட் லெட்டர்ஸ்னு சொல்லிட்டு. இது நம்ம வருவோம், வராமல் மாட்டோம். எப்படியும் இதெல்லாம் பார்த்துட்டு நாட்டுக்கு இன்னும் போகிறதுக்கு இன்னும் ஒரு 9 மாதம் இருக்குது. 9 மாதத்தில் நிறைய இடம் வந்துட்டு பெண்டிங் ஆகிட்டுருக்கு. வரணும், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்த பார்த்து லீவ் நாளை பார்த்து வந்து எடுத்துகிட்டு போகணும். இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு லைக்கை போட்டு விட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன இடம் வேணும்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் மிம்மிமாதுன்ற ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், ப்ரோ குவைட் டவரை போடுங்கன்னு. அதை போட்டோம். அவருக்காண்டி ஸ்பெஷலாக வந்துட்டு அவருக்காண்டி போட்டது. சரிங்களா, அது போக வேண்டிய இருந்த இடம் தான். இருந்தாலும் அவர் கேட்டார் அப்படின்றதால அவருக்கு அந்த வீடியோ வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிடணும், டெடிகேட் பண்ணுறது. ஆமாம், டெடிகேட் பண்ணிடணும். அதே மாதிரி யாராவது ஏதாவது இடம் வேணும் உங்களுக்கு குவைட்டில் அப்படின்னா சொல்லுங்கள், உங்களுக்கு நம்ம டெடிகேட் பண்ணிடலாம். சரிண்ணா, ஆல்ரெடி எடுத்த வீடியோலாம் சொல்லாதீங்க, அதை டெடிகேட் பண்ணலாது. ஆல்ரெடி அது முடிஞ்சு போச்சு. இனி ஏதாவது புதுசாக ஒரு இடம் உங்களுக்கு குவைட்டில் தெரிஞ்சு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டு, இல்லாட்டி நீங்கள் போன இடம் ஏதாவது நல்ல இடம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நைட்டில் காலெலாம் வலிக்குது. ஓ, சரி, இதோட நம்ம வீடியோ கட் பண்ணிக்குவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோ இப்படி போகிற இடையில ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னா எடுத்து கேமரா தூக்கிற வேண்டியதான். சரிங்களா, அது வரைக்கும் டாட்டா பாய். இந்த வீடியோ எல்லாத்தையும் போடுறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு 2 மாதம் மட்டும் தேவைப்படும். எனக்கு வேலைக்கு போய்ட்டு வந்து எடிட் பண்ணணும், வேலைக்கும் போகணும். அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். இதில் வேறு ஷிஃப்ட்டை மாற்றி விட்டாங்க. நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 8 மணி நேரம். எத்தனை மணிக்கு தூங்குறேன், எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன், எத்தனை மணிக்கு எழும்புறோம், இது எதுவுமே தெரியாது. கம்பெனியை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணும், சொல்கிறேன். நாட்டுக்கு போய்க்கிறேன். இப்போ சொன்னாக்க ஆல்ரெடி கம்பெனியை பற்றி பேசுகிறதுக்கு தான் வார்னிங் லெட்டர். இதுக்கு பிறகு கம்பெனியை பற்றி பேசக்கூடாதுங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் நாட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு எங்கள் கம்பெனியை பற்றி சொல்கிறேன், எப்படிப்பட்ட கம்பெனின்னு. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா பாய், see you.